நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தேமல் வந்துட்டு அதிக அளவில் இருக்கும். அந்த தேமலை மறைவிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்து என்னென்ன இயற்கை வைத்தியங்களை மேற்கொள்ளலான்னு பார்க்கலாம். ஆரஞ்சு தோலை பொடி செஞ்சு தினமும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா தேமல் குறையும். ஆரஞ்சு தோல் வந்துட்டு நம்மளால் பொடி செஞ்சு இது பண்ண முடியலனாலும் இப்போ கடைகளில் ஆரஞ்சு பொடி தோல் பொடி வந்து விற்கிறாங்க. அந்த பொடி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். மோரில் முள்ளங்கியை அரைச்சி இந்த கலவையை தேமல் இருக்கிற இடங்களில் தேய்ச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் தேமல் மறையும். மலைவேம்பு இலைகளை அரைச்சி அந்த சாரை தேமல் மீது பூசி வந்தாலும் தேமல் அப்புறம் அரிப்பு குறையும். துண்டு வசம்போட பூவாரம்பட்டை சேர்த்து அரைச்சி நைட்டில் பத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நாட்கள்லேயே அந்த தேமல் வந்துட்டு குணமாயிடும். கீழாநெல்லி இலை, கொத்தமல்லி இலை ரெண்டையும் பாலில் அரைச்சி தேமல் இருக்கிற இடங்களில் பூசி 30 நிமிடங்கள் கழித்து குளிச்சுட்டு வந்தோம்னாலும் தேமல் குறையும். அதே மாதிரி வெள்ளை பூண்டை வெற்றிலை சேர்த்து மசியை அரைச்சி தினமும் தோலில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் தேமல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் சுக்கோட கொஞ்சம் துளசி இலைகளை வச்சு மையமாக அரைச்சி தேமல் மேலே பூசிட்டு வந்தோன்னு சொன்னால் தேமல் மறைஞ்சு சருமம் இயல்பு நிலைக்கு திரும்பும். முள்ளங்கி சாறு, எலுமிச்சை சாறு, தக்காளி சாறு இது 3ஐயும் எடுத்துக்கணும். நல்லா கலந்துட்டு தேமல் இருக்கிற இடத்துல பூசி தினமும் 10 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் தேமல் குறையும். அதே மாதிரி ஆடு தீண்டா பாலையை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் போட்டு 1 வாரம் வெயிலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை வந்துட்டு தேமல் இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தோம்னு சொன்னால் தேமல் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். தொட்டாச்சுருங்கி இலையை நல்லா அரைச்சி அதோட சாரை தேமல் இருக்கிற இடத்துல காலையிலையும் சாயந்தரமும் தடவி வந்தோம்னு சொன்னால் 5 நாட்கள் தேமல் பறந்தே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.